அதுக்கப்புறம் தைக்கும்போது எப்படி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது ரைட் அண்ட் ராங் அப்படின்னு வந்து நான் சொல்ல போகிறேன். ஒரு ஒரு சைடு வந்து கரை பகுதிக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து கரை பகுதிக்கிட்ட டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான பகுதி. ராங்காக ஒரு லைட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து வெள்ளை வெள்ளை கலராக வந்து கலர் வந்து இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ராங்கான சைட். இப்போ வந்து இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் வந்திருக்கும் போது அந்த ஃப்ளவர் வந்து டார்க்காக இருந்துச்சுன்னா அது வந்து மேலே போடுற ஒரு துணி. ஃப்ளவர் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உள் சைடாக போகிற ஒரு துணி. அதே மாதிரி கீழே வந்து பார்டர் ஒரு ஒரு சாரியில் வந்து இருக்கும். இந்த மாதிரி பூனம் சாரியில் கூட கீழே வந்து பார்டர் இருக்கும். குட்டி பார்டராகவும் இருக்கும், பெரிய பார்டராகவும் இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது கீழே வந்து மட்டும்தான் பார்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி கொடுத்துருக்கும் போது நீங்கள் வந்து ஈஸி மெத்தடில் உள் சைடு போகிறது வந்து ஈஸி மெத்தடில் வந்து ஓரம் தைச்சிடலாம். இந்த மாதிரி பார்டர் இருந்துச்சுன்னா மேலே வந்து பார்டர் வந்து இருக்காது. மேலேயும் கீழேயும் அதுக்கப்புறமா கடைசியில் முந்தானிக்கு மட்டும் பார்டர் வந்து இருக்கும்.